Hello everyone, welcome to CAD. இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம மிஷின் டிராயிங் வந்து பேசிக் கான்செப்ட் பார்த்துட்டு வந்தோம். அதாவது as a டிசைன் இன்ஜினியரா நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி போகும்போது வந்து எப்படி ரீடிங்ஸ் எல்லாம் ரீட் பண்றது, டிசைன் இன்ஜினியரிங் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்கு, மேனுஃபேக்சர் சென்ட் பண்ணும்போது வந்து எப்படி ரூல்ஸ் நம்ம வந்து அசம்பிளில வந்து டயக்ராம் பண்ணும்போது வந்து அது சிம்பிள்ஸ் டைமென்ஷன்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணும். அது மேனுஃபேக்சருக்கு வந்து எப்படி இண்டிகேட் பண்றது, என்ன மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்தோம். இப்போ நம்ம வந்து மெக்கானிக்கல் டிராயிங்ல வந்துட்டு நம்ம வந்து அசம்பிளி டிராயிங் அண்ட் பார்ட்ல வந்து அசம்பிளி டிராயிங்ல வந்துட்டு இப்போ கிராஃபிக் லாங்குவேஜ்னா என்ன, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஃபிக் லாங்குவேஜ், நீட் ஆஃப் கரெக்ஷன் டிராயிங் நீங்கள் இப்போ டிராயிங் பண்ணும்போது என்னென்ன கரெக்ஷன் பண்ணணும், அப்புறம் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெச்சிங் எப்படி பண்ணணும், டயக்ராம் எப்படி ரீட் பண்ணணும் அட்ரஸ் பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சிம்பிள்ஸ் இண்டிகேட்டர் இருக்குது. இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு பாட்டு எதுவும் குறிக்குது, அது எது குறிக்குதுன்றதை வந்து நம்ம பார்த்துன்னு வந்து ஓகே. இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து எது இண்டிகேட் ஆகுதுன்றது டிஸ்கஸ் பண்ணி வந்தோம். அந்த வகையில் இப்போ நம்ம வந்து நேற்று வந்து சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி வந்தோம் கூட டெய்லி பார்ட்டில் வந்து இந்த சிம்பிள்ஸில் வந்து எதாவது என்ன குறிக்குதுன்றதெல்லாம் இண்டிகேட் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து இப்போ நம்ம ஃபியூச்சர் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ரேம்ன்றது வந்து நேற்றோட எண்ட் பண்ணியிருந்தோம். ஃபியூச்சர் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ரேம் வந்து இப்போ வந்து அதுலேருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கோனிக்கல் டேப்பர். கோனிக்கல் டேப்பர்னா என்ன இண்டிகேட் ஆகுதுனாக்கா, இப்போ நம்ம வந்து இப்போ ஷாஃப்ட்டுக்கு என்ன டயக்ராம் பண்ணியிருப்போம், அந்த ஹோலில் வந்து அது வந்து இண்டிகேட் ஆகுது, திக்னஸ் வந்து கோனிக்கல் டேப்பர்ன்றத நம்ம வந்து டயக்ராம் வந்து போக போக அது வந்து இண்டிகேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்லோப் டயக்ராம் பார்க்க போகிறோம். ஸ்லோப்பில் வந்துட்டு என்ன இண்டிகேட் ஆகுதுன்னா, இப்போ நான் வந்து என்ன ஒரு டயக்ராம் பண்ணியிருப்பேன் இல்லையா, அந்த டயக்ராம் வந்துட்டு நான் வந்து எங்கே ஸ்லோப் இருக்குதா, இது ஸ்மூத்தஸ் எங்கே சர்ஃபேஸ் இருக்கா, இந்த ஸ்லோப் எதாவது இண்டிகேட் ஆகுதா, டேஞ்சன்ட் ஆஃப் என் சர்க்கிள் டச் டு தி பாயிண்ட்ன்றது வந்து இது இண்டிகேட் ஆகுது. அதாவது என்னன்னாக்கா, இப்போ வந்து எனக்கு எதாவது ஒரு ஸ்லோப் பாயிண்ட் எதனா இருக்குதுன்றதை வந்து நான் எப்படி இண்டிகேட் பண்ணுறேன்னாக்கா, இப்போ இந்த டயக்ராம் நான் ட்ரா பண்ணியிருப்பேன். இப்போ இது வந்து எனக்கு வந்து பேரலாக எனக்கு வந்து டேஞ்சன்ட் ஸ்லோப்பாக இருக்குதுன்றது வந்து நம்ம ஸ்லோப் டயக்ராம் வந்து இது வச்சு இது இண்டிகேட் பண்ணப்போம். அது நெக்ஸ்ட் டைம் வந்து கவுண்டர் போர்டு அண்ட் கவுண்டர் சிங்ன்றது இருக்குது. இது வந்து நம்ம எதுக்கு ரெண்டுத்தையும் இது யூஸ் பண்ண போகிறோம்னாக்கா, இப்போ நான் வந்து இப்போ நெட் அண்ட் போல்ட் பண்ணுறது எனக்கு டைப் வந்து என்ன டைப் எனக்கு அந்த வந்து இது இண்டிகேட் பண்ண போகிறேன். நெட் அண்ட் போல்ட்டுக்கு வந்து எனக்கு கவுண்டர் போர்டு, கவுண்டர் சிக்ஸ் அண்ட் தென் கவுண்டர் சிங்க் அண்ட் தென் டெப்த் அண்டது இது இண்டிகேட் ஆகுது. இந்த கவுண்டர் போர்டு வந்து நம்மளுக்கு பாக்ஸ் டைப்ல இது இண்டிகேட். கவுண்டர் சிக்ன்றது வந்து எனக்கு ஷேப்ஸ் இண்டிகேட் இருக்கு. இந்த ஷேப்ல வந்து எனக்கு ஃபிளாட் வேணுமா இருக்குது, இல்லை வியூ டைப் வேணுமா இருக்குதுன்றது வந்து இதுல வந்து த்ரெட்டிங்ல வந்து எனக்கு இண்டிகேட் ஆகுது. ஓகேங்களா. அந்த டெப்த் எவ்வளோ இருக்கணும் அந்த இது வந்து இப்போ எனக்கு நெட் அண்ட் போல்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டயக்ராம் பண்ணியிருக்கேனாக்கா, இது வந்து எனக்கு டெப்த் எவ்வளோ இருக்கணும், அந்த அது வந்து கவுண்டர் சிங்க் எவ்வளோ இருக்கணும், கவுண்டர் போர் எவ்வளோ இருக்கணும்ன்றது வந்து அதில் நமக்கு அது இண்டிகேட் ஆகுது. கவுண்டர் பிங்க் அண்ட் கவுண்டர் போர்ன்றது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கோனிக்கல் டேப்பர் தென் இப்போ நம்ம வந்து அது பார்த்துட்டாச்சு. அது கவுண்டர் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்ன்றது வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் ஷேப் இது வந்து இப்போ நான் நார்மலாக எனக்கு வந்து பார்ட்ஸில் வந்து எனக்கு என்ன இப்போ ஸ்கொயர் பார்ட் இது இல்லை ப்ரிசம் தான் இல்லை எதுன்றது வந்து அது வந்து ஸ்கொயரில் வந்து நம்ம இண்டிகேட் பண்ண போகிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் டைமென்ஷன் நாட் இன் ஸ்கேல் அன்றது வந்து இண்டிகேட் ஆகும். 50 நம்பர் நம்மளுக்கு வந்து டைமென்ஷன் நாட் இன் விண்டோஸ்க்கு வந்து அது என்ன ஷார்ட் ஃபார்ம்னாக்கா என்டிடி சொல்லுவோம். என்ட்ரி டைமென்ஷன் நாட் இன் விண்டோன்றது வந்து இருக்கிறது. இந்த வந்து என்ன சொல்லி இண்டிகேட் ஆகுதுனாக்கா டைமென்ஷன் நாட் இண்டியோனாக்கா, இப்போ நம்ம வந்து எனக்கு எதனா பாயிண்ட் இது எனக்கு டைமென்ஷன்ஸ் இருக்குது, அந்த டைமென்ஷன் சேம் வந்து இண்டிகேட் ஆகிட்டு அதே பாயிண்ட் வந்து நான் கண்டினியூஸாக கொடுக்குறேன்றது வந்து நம்ம இண்டிகேட் ஆகிருக்கு. இது வந்து டெப்த் வந்து நம்ம AutoCAD 2020 மினிட்ஸ் பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கிறேன், அதை பற்றி பாருங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆர்க் லென்த், ரேடியஸ் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம டயாமீட்டர் பார்த்துருந்தோம். சிம்பிள்ஸ் எது இண்டிகேட் ஆகுதுன்றது. ரேடியஸ் வந்து ஆர் சிம்பிள்ஸ் வந்து இண்டிகேட் ஆயிருக்குது. அண்ட் தென் ஆர்க் லென்த் இது வந்துட்டு ஆர்க் போர்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி 105 டிகிரியில் வந்து இண்டிகேட் பண்ணி அந்த எவ்வளோ டிகிரி 45 டிகிரி 30 டிகிரின்றது வந்து இண்டிகேட் பண்ணி இந்த மாதிரி காமிப்பாங்க. அண்ட் தென் இப்போ நம்ம வந்து பார்த்தது வந்து கோனிக்கல் டேப்பர்லேருந்து இப்போ நம்ம வந்து ஆர்க் ரேடியஸ் அந்த லென்த் வரைக்கும் நம்ம வந்து இப்போ பார்த்து டிஸ்கஸ் பண்ணோம். இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அண்ட் தென் இன்னைக்கு வந்து ஒரு விசேஷமான நாள் இருக்குது. என்னதுனாக்கா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு டேட் வந்து என்ன இருக்குனாக்கா 1/1/2022. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு நியூ இயர் அண்ட் விஷ் த ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த நாள் எல்லாம் இந்த வருஷம் ஃபுல் சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு நியூ இயர் கோல் எல்லாம் செட் பண்ணிக்கோங்க, நல்லா சந்தோஷமா இருங்க. புதுசாக இதுதான் நான் பண்ணணும்னு நினச்சிக்கின்னு இந்த வருஷம் நம்ம அதுக்கான முயற்சி எடுத்து நம்ம முன்னாடி வருவோம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே அடுத்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் அது பாட்டு போய்கினே இருக்கும். ஓகேங்களா. அண்ட் தென் CAD NEST சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் நான் உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே. அண்டில் தென் இப்போ இந்த வீடியோவில் அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் வச்சு சந்திச்சுட்டு நம்ம வந்து இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா. இதெல்லாம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, அண்ட் ஃபஸ்ட்டு நான் டயக்ராம் கொடுத்துருந்தோம் அதில் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அண்டில் தென் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் சந்தோஷ் பி CAD NEST நகர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.